Hi students, welcome to NEET Topper Sticks. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் NEET 2026 ப்ரிப்பரேஷனுக்கான அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 50 days 40 daysன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி உங்களுக்கு போர்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸில் ஃபிசிக்ஸுக்கு அடுத்த வீடியோ வரும், கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸில் ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் எந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத டீப்பாக நான் சொல்லிடுறேன். இந்த டாப்பிக்கை அப் டு ஃபைனல் டிவிஷன் வரையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயுமே இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி அதில் மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் அண்டு நம்மளோட அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு, சார் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னீங்க. Jan 16 வரையும் போயிட்டுருக்கு. Jan 16 வரையும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. இந்த 16 நாளை யூஸ் பண்ணி இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று என்னன்னா, காம்போவில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு டேரெக்டாக நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஆப்லேயே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்புக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோர்ஸ்க்கான ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ், ட்ரிக் பிடிஎஃப் இருக்கும். அதே மாதிரி லெசன் வைஸ் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு 15 ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹை வெயிட்டேஜ் ப்ராப்ளம் சால்விங், அதே ஹை வெயிட்டேஜ் உள்ள லெசன்ஸ்க்கான ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். ஃபிசிக்ஸ் ஃபார்முலா சார்ட் வீடியோ ஆல்சோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? டன்னு தானே? ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9361987994. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இதில் கேட்டு நீங்கள் உங்களோட பேட்ச் டீட்டெயில்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே சார், கண்டிப்பாக 35 கொஷின்ஸ் வருமா கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 100%, 200% அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். இதில் ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்டு டி ப்ராக்லி வேவ்லென்த், இது ரெண்டுலேருந்து தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 2 டாபிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இந்த ரெண்டும் தான். ஈக்குலிபிரியத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லீ-சாட்லியர் பிரின்சிபல். அண்ட் அயானிக் ஈக்குலிபிரியத்தில் சொலியூபிலிட்டி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த தடவை கேட்கறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் என்ட்ரோபி, இது ரெண்டில் தான் ஆல்டர்னேட்டிவாக கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர், அசிடிக் மீடியம், நெர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்டு கோல்சர்ஸ் லா, இந்த 4 கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆயிரும் கொஷின்ஸு. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஐயூபேக் அண்டு ஐசோமெரிசம். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தரவாக பார்த்துக்கோங்க. ஐயூபேக்கை பொறுத்த வரையும் அலிஃபேட்டிக் மட்டும் பார்த்துக்கோங்க, அரோமேட்டிக் தேவை கிடையாது. அரோமேட்டிக் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம், பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அலிஃபேட்டிக் மட்டுமே போதுமானது. இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்னோட பேட்சில் என்னோட நோட்ஸை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் இப்போ பிரின்சிபல் குவாண்டம்னு எடுத்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் உடனே படிச்சு தூக்கி எரிஞ்சு போயிடலாம். ஏன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸோடு இருக்கும். இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ட்ரிக்கு எப்படி, அந்த ஒரு ட்ரிக்கை படிச்சிங்கன்னா டோட்டல் அந்த டாப்பிக்குமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போயுமே குறைச்சல் இல்லை, ஜான்வரி மந்த்து தான் ஆகுது. இந்த 3 மந்த்தில் ஜாயின் பண்ணால் கூட கண்டிப்பாக போர்ஷன்ஸை ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? டெஃபினெட்லி. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாருமே நடத்துகிற மாதிரி அப்படியே புக்கை அப்படியே வாசிச்சுக்கிட்டே போனோம்னா அது வந்து வேறு கான்செப்ட். பட் நடத்தணும், டாப்பிக்கை கவர் பண்ணணும். அதை ட்ரிக்ஸ் மூலிமா சொல்லும் போது ஒவ்வொரு கொஷினையும் 30 சயின்ஸில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பனில் அல்கீன்ஸ் அண்டு பென்சின், இது ரெண்டையும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி இருந்தாலும் அல்கீனில் ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸில் உங்களுக்கு மாட்டிக்கிறோம் கொஷின்ஸ். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஐடியல் அண்டு நான் ஐடியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு தியரியே தெரியாது, ஆனால் காலிகேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய எனக்கு 4 ஃபார்முலா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின்ஸ் லாக் ஆயிரும்னு அர்த்தம். உங்களுக்கு மாட்டிக்கிறோம். அப்போ 4 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் 0th லா ஆஃப் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், இது தெரிஞ்சாலே போதுமானது. மேக்ஸிமம் கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் உங்களுக்கு ஃபோக்கஸ் எதில் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 2வது டைப் கொஷின்ஸ் தான் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டில் பண்ணுவாங்க. டி அண்ட் எஃப் பிளாக் வந்து தியரி பாயிண்ட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். எஃப் பிளாக்கை பொறுத்தவரை இன்னொரு கீவேர்டு தரேன். எஃப் பிளாக்கை பொறுத்தவரை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லா எலிமெண்ட்டுக்கும்
ஐ மீன்ஸ் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து எஃப் பிளாக்ல வரக்கூடிய கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐசோமெரிசம், விபிடி வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, இந்த நாளையும் நீங்கள் தரவாக வச்சுக்கணும். நாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஆல்ரெடி தெரியும். இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு வித்தின் ½ அன் ஹவர் போதும். என்னோட நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ட்ரிக்ஸோடு இருக்கும். ஸோ சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏகேசி ஏபிஇ, ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சாலிக் ஆசிட், ஆல்கஹால் ஃபீனால்ஸ் ஈத்தர் அமைன்ஸ், இந்த மூணுமே இன்டர்லிங்க்டு கொஷின்ஸ். உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? இன்டர்லிங்க்டு கொஷின்ஸாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இன்டர்லிங்க்டு கொஷின்ஸாக தான் கேட்பாங்க. இந்த இதில் நீங்கள் ஓவராலாக எல்லா ஈக்குவேஷனுமே படிச்சிருக்கணும், எல்லா ரியேஜென்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். ரியேஜென்ட் எப்படி மெமரி பண்ணுறதுங்கிறயுமே நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு முடிஞ்சிச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா, பொங்கல் லீவ் எதுவும் எனக்கு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இந்த ரியேஜென்ட்டை ஒரு வீடியோவாக எடுத்து விட்றேன். பயோமாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா தியரி டாபிக்ஸ் தான். பயோமாலிகுல்ஸில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இல்லை சார் என்னால் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, நீங்கள் சொல்கிற டாபிக் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா படிச்சிங்கன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு தேவையில்லை. அந்த டேப்லெட் காலத்தை தரவாக பார்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸில் மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் இந்த மாதிரியான கான்செப்டை மட்டும் நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலோ பெக்டின், அமிலோஸ் இதை மட்டும் தரவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அது வந்து ப்ரோட்டீன்லேயே வருது? இல்லை, அது வந்து கார்போஹைட்ரேட்ஸில் தான் வருது. கார்போஹைட்ரேட்ஸில் தான் வந்து அமிலோ ஸ்டார்ச்சில் வரும்ல, அமிலோ பெக்டின், அமிலோபோய்டின் அண்டு அமிலோஸ், இதை ரெண்டையும் தரவாக பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ், புரிஞ்சா? ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டீநேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து தரவாக பார்த்துக்கோங்க. எனக்கே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். நான் ஃபஸ்ட்டு லெசன்ஸை சொல்லிட்டேன் ஓவராலாக. இந்த லெசன்ஸ்லேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா? ஸோ தரவா புரிஞ்சா டீப்பாக இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எப்படி படித்தோம்னா ஈஸியாக இந்த 50 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது. தரவா நான் சொன்ன ஐடியா படியே படிங்க. பேட்சில் ஜாயின் பண்ணும் சார், எனக்கு உங்களோட நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினெட்லி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? 9361987994 இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ரிப்ளை பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறேங்கிறது கோச்சிக்காதீங்க, ஏன்னா நாங்கள் ட்ரைனிங்கில் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடது. ஃபைனலாக எப்பயும் சொல்கிற போது தான் என்னோட ட்ரீம் உங்கள் பேரண்ட்ஸோட ட்ரீம் என்னதுன்னா, ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு ஸ்டெத்து அண்டு ஒயிட் கோட்டோடு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய கனவும், என்னோட கனவும். ஸோ என்னோட டார்கெட், நீங்கள் யூடியூப்பில் என்னோட வீடியோஸை பார்த்தாலும் சரி, என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்தாலும் சரி, எனக்கு தேவை கெமிஸ்ட்ரியில் 170 மார்க்ஸ். இதை எடுக்க வைக்கணும். இதுக்கான ஃபுல் கைடையுமே நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டெத் அண்ட் ஒயிட் கோட்டோட தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸ்க்கான 35 கொஷின்ஸ் அப்படிங்கிறத டீப்பாக போடுறேன். எந்தெந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறதோட டீப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.